ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. தமிழக வெற்றி கழகத்தில் ராவுத்தர் இப்ராஹிம் எதுவும் இணையருக்கான திட்டம் எது இருக்கா? விஜய் அவர்கள் நேரடியாக திமுக தான் தன்னுடைய எதிரின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஆரம்பத்தில் நம்ம ஸ்டாலின் அவர்களுக்காகத்தான் வேலை செஞ்சுருக்கிறோம், அவர்களுக்காக உதயநிதிக்காக நம்ம ஆதரவாக பேசியிருக்கிறோம் பொழுது தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய வலியும் மொழியும் புரியாமல் இவர்கள் செய்யக்கூடிய அட்ராசிட்டிஸ் தான் நம்மளுக்கு அவர்கள் மீது ஒரு எரிச்சலை உண்டாக்கியது. இப்போ கூட ஒரு அப்பான ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்களா? எவ்வளோ கேலி கூத்தா இருக்குது பாருங்கள். தமிழுக்காக உயிரை கொடுப்போம்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் தமிழில் ஆரம்பிக்குது அனைத்து பள்ளி, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன், அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன். இந்த மாதிரியான ஒரு சொல்ல நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? மவுண்ட் ரோடுக்கு வா, அண்ணா சாலைக்கு வா, இது ஒரு ஆர்குமெண்ட்டா சார்? ஒரு ரெண்டு கட்சியும் சேர்ந்து செய்ய வேண்டியது. அப்போ எதற்காக இந்த வேலை செய்யணும்னா எதை மடைமாற்றுவதற்காக செய்றீங்கன்னு ஒரு வேலை இருக்குல்ல. நீங்கள் ரெண்டு பேரும் திட்டமிட்டு மவுண்ட் ரோடுக்கு வான்றீங்களா? ரெண்டு பேரும் திட்டமிட்டு வா பரந்தூருக்கு போகலான்னு ஏன் பேச மாட்டீங்க? வா வேங்கவேலுக்கு போகலான்னு ஏன் பேச மாட்டீங்க? அதிமுகவோட பாஜகவோட திமுக பரவாயில்லாத கட்சி போல இருக்கு அப்படின்னு மக்கள் நினைக்கிறான். பிஜேபியோட திமுக பரவாயில்ல நினைக்கிறான். அதுதான் யதார்த்தமான ஒன்று. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம் சங்கர். ரொம்ப மகிழ்ச்சி, நீண்ட நாள் கழித்த ஒரு நேர்காணல் உங்களோட. அது ஒரு பரபரப்பான சூழல். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு நடந்து முடிஞ்சுது. இப்போ ஃபஸ்ட் இயர் அனிவர்சரி மாதிரி முதல் பொதுக்குழு கூட்டம் கூட்ட போகிறாங்க. நீங்கள் தொடர்ந்து விஜய் குறித்து பல்வேறு இடங்களில் ஆதரவு நிலைப்பாடோடு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, திமுகவுக்கு எதிர்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. அதையும் நான் கவனிச்சுட்டு வரேன். இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் ராவுத்தர் இப்ராஹிம் எதுவும் இணையருக்கான திட்டம் எது இருக்கா, இல்லை தொடர்ந்து நீங்கள் பேசிட்டு வந்துட்டே இருக்கீங்களா? என்ன காரணம்? இன்றைக்கு மோசமான ஆட்சியோட இந்த நிலைமையை தைரியமாக எடுத்து பேசுவதற்கு இன்றைக்கு ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். அப்படியே பேசினாலும் வழக்கு பதிவு படைப்படுகிறது. தொடர்ச்சியாக இன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கு, குறிப்பாக கருவில் இருக்க குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் எழுந்திருக்கிறதோ, அப்போ நம்ம இந்த ஆட்சியை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம்ன்ற நிலைமையிலையும் விஜய் அவர்கள் நேரடியாக திமுக தான் தன்னுடைய எதிரின்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது, இது வரைக்கும் அவர்கிட்ட பெரிய இதுக்கு ஃபஸ்ட் டைம் அவர் ஆனும்போது அவர் மீது பெரிய எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லைன்னும் பொழுது இளைஞர்கள் தன்னிச்சையாக ஒரு 80% அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் 80% யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ மாறுதலுக்கான விதைகளாக இளைஞர்கள் தான் பார்க்கப்படுகிறார்கள். 100 இளைஞர்களை கொடுங்க இந்தியாவை வளர்ச்சாக்குறேன்னு சொன்ன பொழுது இன்றைக்கி கோடி இளைஞர்கள் விஜய் கையில் இருக்கும் பொழுது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு ஒரு நம்பிக்கை இருப்பதால் சரி இன்றைக்கு திமுகவை கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கிறதுனால கேட்கிறோம், அவ்வளோதான். அதான், இதுதான் உங்களுடைய முதல் ஒரு காரணமாக இருக்கா? ஆமாம், மாதிரி தொடர்ந்து இளைஞர்கள் ஒரு பக்கம் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் தான் நீங்கள் தமிழக வெற்றி கழகம் 2026 ஒரு முக்கிய ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் நம்ம ஸ்டாலின் அவர்களுக்காகத்தான் வேலை செஞ்சுருக்கிறோம், அவர்களுக்காக உதயநிதிக்காக நம்ம ஆதரவாக பேசியிருக்கிறோம் பொழுது தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய வலியும் மொழியும் புரியாமல் இவர்கள் செய்யக்கூடிய அட்ராசிட்டிஸ் தான் நம்மளுக்கு அவர்கள் மீது ஒரு எரிச்சலை உண்டாக்கியது. இப்போ கூட ஒரு அப்பான ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்களா? எவ்வளோ கேலி கூத்தா இருக்குது பாருங்கள். தமிழுக்காக உயிரை கொடுப்போம்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த வார்த்தையை முதலமைச்சராக இருக்கட்டும் உதயநிதியாக இருக்கட்டும் பிரயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த ஆப்புடைய பேர் என்ன சார்? அப்ரிவேஷன் என்ன சார்? ஆரம்பத்தில் தமிழில் ஆரம்பிக்குது அனைத்து பள்ளி, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன், அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன். இந்த மாதிரியான ஒரு சொல்ல நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? இப்படி ஒரு தங்கிலீஷான வார்த்தையை உருவாக்கி வச்சிருக்கிறது ஒரு முதலமைச்சரை உருவாக்கி வச்சுட்டு இந்த அப்பான்ற சொல்ல கொண்டு வரணுன்றதுக்காக சரி அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன், இந்த டீ எங்கே போச்சு? டீயை தூக்கிட்டு வெறும் அப்பா. ஸோ யாருக்கான அப்பாவாக அவர் இருக்க விரும்புகிறாருன்றதான் இங்கே மிக முக்கியம். தான் பெற்று போட்ட பிள்ளைகளுக்கும் அந்த குடும்பத்திற்குமான அப்பாவை மட்டுமே அவர் இருந்து கொண்டு வரைக்கும் செயல்படுகிறார் தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ இங்கே இருக்க பொதுமக்களுக்கோ ஒட்டுமொத்த நபருக்குமான நம்ம முதலமைச்சர்ன்ற அந்த எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் கண்ணாடியை போட்டுட்டு வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப சர்வசாதாரணமாக நேற்று மட்டும் பாருங்கள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 18 பாலியல் வழக்குகள். இது குறித்து ஒரு துளி அளவாவது அவர் கவலைப்பட்டார்? இல்லை சார், இந்த ஒரே ஒரு விஷயத்தை சரி செய்வதற்கு அருண் ஒரு ஆள் போதும், ஹீஸ் எ கேப்பபிள். அருண் அவர்கள்ட்ட இந்த மாதிரியான விஷயம் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் தூக்கு, டேக் ஃபுல் சார்ஜ்னு சொன்னாக்கா அருணால் செய்ய முடியுமா? முடியாதா சார்? அப்போ காவல்துறையை நீங்கள் மழுங்கடிக்கக்கூடிய வேலை செய்து விட்டுருக்கீங்க. காவல்துறை நபர்கள்னு பார்த்தீங்கன்னா ஞானசேகரனுடைய, அதாவது இன்னும் சொல்ல போனாக்கா காவல்துறை உங்கள் நண்பன்ற வார்த்தையை ஞானசேகரன் தான் ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிட்டான். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அப்பா அப்படின்னு சொல்கிற வார்த்தையும் உதயநிதி தன்னை அண்ணன்னு சொல்கிறாருன்னும் பொழுது அப்போ திமுக சொல்லக்கூடிய வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. அண்ணா மண் பெரியார் மண் நாங்கள் மண்ணை தூக்கி விற்றாங்க,
கஞ்சா ஒழிப்போம், மது ஒழிப்போம், நாங்கள் எல்லாத்தையும் திமுக பின்னாடி எடுத்து ஒழிச்சு வச்சான், தேவைப்படும் போது எடுத்து விற்றா மாட்டினா ஜாஃபர் சாதிக்லேருந்து பல நபர்கள் உதாரணம். இன்றைக்கு உங்கள் வீட்டில் நான் வந்து ஒரு அப்பாவாக இருக்கிற ஒரு அண்ணனாக இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அடுத்து நம்ம சொத்தையும் ஆட்டை போகிறதுக்கு ஏதாவது பிளான் இருக்குமான்னு ஒரு பயப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிற பொழுது இவங்க எதில் வரி ஏற்றி என்ன பண்ணி எப்படி நம்ம சொத்தை கபலீகரம் செய்வார்களோன்னு ஒரு அச்சம் இருக்கிறது. மவுண்ட் ரோடுக்கு வா, அண்ணா சாலைக்கு வா, இது ஒரு ஆர்கியுமெண்ட்டா சார்? ஒரு 2 கட்சியும் சேர்ந்து செய்ய வேண்டியது. அப்போ எதற்காக இந்த வேலை செய்யறீங்கன்னா எதை மடைமாற்றுவதற்காக செய்றீங்கன்னு ஒரு வேலை இருக்குல்ல. நீங்கள் 2 பேரும் திட்டமிட்டு மவுண்ட் ரோடுக்கு வான்றீங்களா, 2 பேரும் திட்டமிட்டு வா பரந்தூருக்கு போகலான்னு ஏன் பேச மாட்டீங்க? வா வேங்கவேலுக்கு போகலான்னு ஏன் பேச மாட்டீங்க? 2 பேரும் அங்கே சந்திக்கலாம்னு ஏன் அந்த வார்த்தை உங்களுக்கு வரமாட்டேங்குது? நீங்கள் அப்படி வராமல் இப்படி செய்வது இன்றைக்கு துரைமுருகன் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனார்னு நம்ம விஷயம் கேள்விப்பட்டோம். இது வரைக்கும் அதை பற்றின செய்திகள் அதுக்கப்புறமேட்டு மடைமாற்றப்பட்டது. இந்த மணல் விவகாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிபிஐக்கு மாறிடுச்சு. ஸோ இந்த 2G வழக்கு மறுபடியும் பூதாகரமாக போகுது. இந்த KKSSR, அனிதா கீதா ஜீவன் இது போன்ற வழக்குகள் ஒரு பக்கம்னாலும் இந்த பக்கம் செந்தில் பாலாஜி எதற்காக அமைச்சராக நீடிக்கணும்ன்ற ஒரு நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்புது. ஞானசேகரன் வழக்கு வந்து மறுபடியும் பூதாகரமாகுது. மறுபடியும் 7 வழக்கின் பிரிவில் அவனை மறுபடியும் மீண்டும் கைது செய்கிறார்கள் பொழுது அவன் கூட வந்த சார் யார், பல நபர்கள் யார், இந்த கேள்விகளுக்கு இது வரைக்கும் வந்து மௌனிச்சு போயிருக்கு. அதிமுக மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் தம்பிதுரை அவர்கள் இது குறித்து பேசியிருக்கிறார். டிஎம்கே பர்சன் ரேப்டு எ கேர்ள்னு சொல்லி அப்படி ரொம்ப தெளிவாக அந்த வார்த்தையை ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுற பொழுது அப்போ நாடாளுமன்றம் வரைக்கும் கவனத்தை கொண்டு போனாலும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கி ஒரு 40 MP நீங்கள் வச்சுருக்கோன்னு சொல்கிறீங்க. 40 MP வச்சுட்டு இன்றைக்கி சமகாலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன குரல் கொடுத்தீங்க? ஏதோ ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார். இந்த 40 MP இருக்கிறாங்கல்ல, இவர்களை வைத்துக்கொண்டு என்ன செஞ்சீங்க? மும்மொழி கொள்கைக்காக இந்த ஒரு இங்கே விஷயம் நீங்கள் ஒரு நாடகம் மாறுறீங்களே, நாடாளுமன்றத்தில் என்ன செஞ்சீங்க? அங்கே எதுவுமே நீங்கள் பேசலையே. இந்த பரந்தூர் விஷயம் குறித்து அங்கே எதுவும் பேச மாட்டீங்க. எதை குறித்துமே நாடாளுமன்றத்தில் பேசுறது கிடையாது. அங்கே ஒரு நாடகம், இங்கே ஒரு நாடகம். தமிழுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் நல்லா யோசிச்சு பாருங்கள் சார். திமுகவுடைய பெரும்பாலான நபர்கள்ட்ட தான் ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, சாராயம் உற்பத்தி பண்ணக்கூடிய மது உற்பத்தி பண்ணக்கூடிய ஆலை இருக்குது. படித்தா அவன் ஸ்கூலில் தான் படிக்கணும், குடித்தா அவங்ககிட்ட தான் வாங்கி குடிக்கணும், செத்தாலும் அவங்ககிட்ட தான் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து செத்து போகணுன்ற மாதிரி தான் கொண்டு போயிருக்கீங்களே தவிர எங்கள் மக்களுக்கு இது வரைக்கும் நல்லது செய்வதற்கான என்ன திட்ட வடிவத்தை கொண்டு வந்திருக்கீங்க? இல்லை, இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதிமுகவும் சொல்லுது, பாஜகவும் சொல்லுது, தமிழக வெற்றி கழகமும் வந்து இனிமேல் சொல்ல போகுதா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் மக்கள் வந்து கவனிக்கிறாங்க, நோட் பண்ணுறாங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் கடந்த 2026 நடைபெற்றது. திரும்ப திமுக கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் வாக்களிச்சிருக்கிறாங்க மக்கள். மக்கள் அங்கீகரிக்கிறாங்கல்ல. அப்போது அதிமுகவோட பாஜகவோட திமுக பரவாயில்லாத கட்சி போல இருக்குது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. பிஜேபியை விட திமுக பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். அது நாடாளுமன்ற எலெக்ஷன். மோடியா அல்லது ராகுலான்னு வரும்பொழுது ராகுலுக்காக போடப்பட்ட ஓட்டுனால தான் இவர்கள் வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர ஏன் இந்த முறை இவ்வளோ பேசக்கூடிய உதயநிதி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ இந்த கூட்டணி இல்லாமல் நிற்ற முடியுமா அவர்களால்? காலைல எந்திரிச்சோன்னே அண்ணன் திருமாவளவன் டெய்லி வந்து நான் உள்ளேனையான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டுக்கிறது? அது இன்னும் எங்கள் கட்சியோட தலைவர் செல்வ பிறந்தகை வந்து காமராஜர் ஆட்சியோட கொண்டு போய் திமுக ஆட்சியோட ஒப்பிட்டு பேசுவதுன்றது எவ்வளோ கேவலத்தின் உச்சி தெரியுங்களா? இல்லை, இப்போது நீங்கள் வந்து எங்கள் காங்கிரஸ் கட்சி உங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நீங்கள் காங்கிரஸில் தான் இருக்கீங்களா? உங்களை காங்கிரஸ் பர்சனாக தான் எல்லோரும் கன்சிடர் பண்ணுறாங்களா? காங்கிரஸ் விட்டு தூக்கிட்டேன்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள். என்னை பதவியை விட்டு எடுக்கிறது வந்து ஸ்டாலின் சொன்னாருன்ட்டு பதவியை விட்டு எடுத்து நீங்கள் எல்லா சன் நியூஸ்லேருந்து எல்லா பேப்பர்லையும் போட்டிங்கல்ல, காங்கிரஸோடைய உறுப்பினர்லேருந்து நாங்கள் தூக்கிட்டோம்னு ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் சார். அப்படியே நீ தூக்குனாலும் நான் முன்னாள் காங்கிரஸ்காரன் தான் பேசுவேன், என்ன செய்வேன்? நான் காமராஜருடைய அந்த ஈர்ப்பை பார்த்து தானே உள்ளே வந்தோம். அதுபோல் ஒரு ஆட்சி இன்னைக்கு கொடுப்பாரான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு வந்து எத்தனை ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக மாறிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நபரும். திமுக உள்ள நபர்கள் எப்படி இது வந்து காமராஜர் ஆட்சியோட ஒப்பிட முடியுது உங்களால்? இப்படி தான் காமராஜர் ஒரு நெறிமுறையை வாழ்ந்து காமிச்சாரான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு விஷயம் சார். இந்த பெண்கள், இந்த குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம், பாலியல் விவகாரம் குறித்து எத்தனை நாளுக்கு பிறகு முதலமைச்சர் பேசினார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? 16 நாள் கழிச்சு தான் சட்டமன்றத்தில் பேசினார். ஒரு வீட்டில் துக்ககரமான செய்தி நடந்து முடிச்சுன்னா 16 நாள் காரியம் முடித்த மாதிரி பேசுகிறாரு தவிர அதை குறித்து இது வரைக்கும் துணை முதலமைச்சர் எங்கேயுமே பேசலை. கமலஹாசன் எங்கே இருந்தாருன்னு தெரியல. திடீர்னு வந்து விஜய்க்கு எதிராக வந்து குரல் கொடுப்பது போல் வந்து ஒரு வார்த்தை பேசுகிறார். ரசிகர் வேறு, இது வேறு. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும், ஏன் வரல தம்பின்னு சொல்லி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். மறைமுகமாக விஜய்க்கு ஏதோ அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காரு. அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் என்ன சார் செஞ்சுருக்கீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் கலைத்துறையில் அட்வைஸ் கொடுங்க, உங்களை ஏற்றுப்போம். அரசியலில் நீங்கள் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் என்ன சாதிச்சிட்டீங்க? நீங்கள் டிவியில் ப்ரொமோ போட்டு 2 பேரையும் உடச்சிட்டு உங்கள் டார்ச்லைட் வேலை செய்யாமல் எவ்வளோ நாள் திமுக கூட நீங்கள் உட்காந்து நின்றுட்டு இருந்துட்டு திமுக செய்யக்கூடிய எந்த விஷயத்துக்கு நீங்கள் கண்டன குரல் எடுப்பீங்க? விவசாயம் இது குண்ட சட்டம் போட்ட போது ஏதாவது பேசுனீங்களா? பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது பேசுனீங்களா? தொடர்ச்சியாக உங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்குது, ஒரு தகப்பன் ஒரு கட்சியின் தலைவனாக இருக்கீங்க. தொடர்ச்சியாக அந்த பெண்கள் மீது அத்துமீறல் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு என்ன கண்டன குரல் எடுப்பீங்க? இந்த மது, சாராயம், கஞ்சா இது போன்ற விஷயங்கள் வந்து மாணவ பிள்ளைகளை அழித்து நாசம் செய்து கொண்டு இருக்கிறது. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினில் 70 ஆண்டு காலத்தில் நாங்கள் சாதியை ஒழிச்சு கிழிச்சிருவோன்றீங்க. புல்லட் ஓட்டுனா கையை வெட்டுறானுங்க.
என் ஊருக்குள்ளே எப்போ நீ வந்து சாதி இதுலேருந்து ஓட்டுவேன்னு சொல்லிட்டு வெட்டுறான பொழுது இதை தடுக்கிறது துப்பு கிடையாது. 2 வருஷமாக மலத்தை எடுத்து கொண்டு போய் ஆய்வு பண்ணீங்க. வேங்கவேலில் பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களையே குற்றவாளிகளாக மாற்றிருக்கிற பொழுது என்ன ஆட்சி செய்து கொண்டிருக்கீங்க? இதுக்கு ஏதாவது அவர் பேசினாரா? அரசியலுக்கு வந்து என்ன செஞ்சார்? ஒன்றுமே இல்லை, செய்யல. அவர் உண்மையை ஒத்துக்கிறார்ல. என்னன்ட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும், இப்போ வந்தது கொஞ்சம் தவறாக போயிடுச்சு, நான் பாடம் கட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் சொல்கிறாரு. நீங்கள் தமிழ்நாட்டிலே பிறந்திருக்காமல் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், நான் கூட தான் சொல்லுவேன். இப்படி இட்டுக்கட்டு பேசுறதுக்கெலாம் ஒரு தலைவர் இங்கே தேவை கிடையாது சார். நிதர்சனமான இவ்வளோ கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொன்னது இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வரேன்னு சொன்னீங்க, கரெக்டுங்களா? இதே தான் அண்ணன் சீமானும் சொன்னார். பட் 2 பேருமே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எதை பிரதானமாக எடுத்து பேச வேண்டுமோ பேசாமல் நீங்கள் பெரியாரை தூக்கி கொண்டு பேச வேண்டிய அவசியம் சீமானுக்கு என்ன ஏற்பட்டது? இந்த நேரத்தில் பெரியாரை குறித்து நீங்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன சார்? இங்கே ஒரு மனுஷன் வந்து மனுஷனாக பிறந்தாலே நல்லதும் பேசியிருப்பான், கெட்டதும் பேசியிருப்பான். வெறும் நல்லது மட்டுமே பேசுகிறதுக்கு இங்கே யாருமே பார்த்தீங்கன்னாக்கா தேவதூதர்கள் கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது பெரியார் ஏதோ ஒரு வகையில் ஒரு சொல்லாடல் சொல்லிட்டு காணும் பொழுது நீங்கள் அந்த பெரியாரை எடுத்து இவ்வளோ இழிவாக மலிவாக ஒரு விஷயம் செய்தீங்க. இந்த பக்கம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் வரும்பொழுது திடீர்னு சாட்டை தூக்கி அடிச்சுக்கிறாப்புல, ஒரு கவனம் ஈர்ப்பு கொண்டு வராப்புல. ஆனால் அதுக்கப்புறமேட்டு என்ன எண்ட் ரிசல்ட் என்ன நடந்துச்சு? நீங்கள் 2 பேருமே செய்யக்கூடிய பாலிடிக்ஸ் திமுகவுக்கு தான் உதவுதே தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை டைவர்ட் பண்ணுறதுக்கு டைவர்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்களே தவிர கரண்ட் இஷ்யூவை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? ஒரு சென்சிட்டிவான விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயத்துக்கு நான் கேள்வி கேட்குறேன் சார். ஞானசேகரன் வழக்கில் நான் பேசினதுக்கான ஞானசேகரன் பேசுனதுக்கான 1 வருஷத்துடைய தரவுகள் என்கிட்ட இருக்குன்னு சொன்னாரா? இது அஃபென்ஸ்ன்றது அவரே சொல்கிறாரு. அப்போது இது வந்து தமிழ்நாட்டு கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாதுகாப்பை அச்சுறுத்தக்கூடிய விஷயம். நாளைக்கு இதே போல் பிரதமர் பேசுனதை எடுக்க முடியும், முதல்வர் பேசுறதை எடுக்க முடியும், உளவுத்துறை பேசுறதை எடுக்க முடியும், காவல்துறை பேசுறதை எடுக்க முடியும் பொழுது இது நம்மளுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தக்கூடிய விஷயம். ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் திமுக இது வரைக்கும் அண்ணாமலை மீது ஒரு வழக்கு பதிவு செய்யலை? ஏன் சார் பதிவு செய்யலை? ஒரு ஆள் பகிரங்கமாக மீடியாவில் வச்சு சொல்கிறாருன்னும் பொழுது அப்போது நீங்கள் வழக்கு பதிவு செய்தால் யார் அந்த சார் யார் கூடலாம் பேசியிருக்காங்கன்ற தரவுகளை வெளியிட்டுருவார்னு பயத்தில் தானே நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க? இல்லாட்டி நீங்கள் செஞ்சுருக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது மக்கள் நலன் சார்ந்து ஒரு விஷயத்தை பேசுவதற்கு சமகாலத்தில் இன்றைக்கி வந்து 250 கோடி 300 கோடி ஒரு படத்துக்கு வரதை விட்டுட்டு இன்றைக்கு இந்த 2 அரசியல் கட்சிகள் 2 ஆலமரம் போல் இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக வேறுண்டு இந்த மக்களுக்கு இவ்வளோ நாள் பார்த்து சலிப்படைந்த மக்கள் வந்து இல்லை, இந்த நேரத்தில் நம்ம உள்ளே போகணும், பணம் பேர் புகழ் எல்லாம் இப்போ சம்பாரிச்சாச்சு போதும், நம்ம மக்களுக்காக வந்து நிற்போம்னு சொல்லி விஜய் வர்றதும் தன்னிச்சையாக உளவுத்துறை ரிப்போர்ட்டையே பொய்யாக்கிட்டு வெறும் மாநாடுக்கு 3 லட்சம் பேர் வருவாங்க, கணிச்ச இடத்துல 10 லட்சம் பேர் வந்து நிற்கிறான். இன்றைக்கு தன்னிச்சையாக இளைஞர்கள் அவ்வளோ பேர் பூதாகரமாக போகிறாங்க. நான் 4 ஒரு மேனி பேசும்பொழுது எல்லாம் இளைஞர்களும் சொல்வது, ஆனால் நாங்கள் இது வரைக்கும் அரசியலை பெருசாக கூர்ந்து கவனிக்க மாட்டோம், கடந்து போயிடுவோம். விஜய் அண்ணன் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அரசியலை பற்றி எங்கள் வீட்டில் பேசுகிறோம், அம்மா கூட அக்கா கூட எல்லாம் பேசுகிறோம், இந்த முறை ஓட்டு போடணும்னு சொல்கிறோம். எங்கள் அப்பா திமுக, அவர் கடைசி வரைக்கும் திமுக தான் போடுவேன்னு அடம் பிடிக்கிறார். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஓட்டு தான் அங்கே போகும், எனக்காக இந்த முறை நீங்கள் போடுங்கன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படின்னும் பொழுது இளைஞர்கள் இதை வந்து புரியிறான். சார் நீங்கள் வேலு நாச்சியாரை பற்றி இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கிறானுங்க, அஞ்சலி அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, வரலாற்று தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, அரசியலை பற்றி அரசியலை ஒரு துறையாக தேர்ந்தெடுங்கள் விஜய் சொல்கிறாப்புல. நீங்கள் உள்ளே வாங்க, உங்களுக்கு பக்கபலமாக நிற்கிறேன்னு சொல்லும் பொழுது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும் பொழுது சரி சமகாலத்தில் இவரோடு போட்டி போடுவதற்கு இப்படி ஒரு ஆள் இல்லைன்றதுனாலையும் இந்த 2 அரசியலையும் பார்த்து ஒரு சலிப்பு ஏற்பட்ட மக்களுக்கு புதிதாக ஒரு நபருக்கு ஊழல் செய்யாத ஒரு நபருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலையும் விஜய் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இல்லை, மக்கள் தயாராக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் வந்து அவர் மக்களையே பார்க்க போக மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியினர் சில பேர் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் பற்றி பேசும்போது ஒரு 4லிருந்து ஒரு 6% வந்து அவர் வாக்கு பெறலாம் வரக்கூடிய தேர்தலில், அதுக்கு மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. கடைசி ஒரு ஆண்டில் வந்து இது வரைக்கும் அவர் 4 முறை தான் மக்களை வந்து மீட் பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் மக்களை மீட் பண்ணல. பரந்தூர் விவகாரத்தில் வந்து அவர் நேரடியாக விஜய் வந்து மீட் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த மாதம் நடக்கக்கூடிய அந்த பொதுக்குழுவில் தான் வந்து தொண்டர்களையே மீட் பண்ண போகிறார். கிட்டத்தட்ட அந்த கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல. இவராக வந்து 2026 மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகிறாரு. சரி சார், நான் என்ன கேட்குறேன், பரந்தூர் வந்து வேறு ஊரில் இருக்கா, வேறு நாட்டில் இருக்கா? அங்கே விசா பாஸ்போர்ட் வாங்கிட்டு போக வேண்டிய அவசியம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா? எதற்காக விஜய்க்கு இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்? 38 தலைவர்கள் போன பொழுது போடாத ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எதற்காக விஜய் போகும்போது இத்தனை மணிக்கு தான் போகணும், இத்தனை மணி நேரம் தான் அங்கே இருக்கணும், இவ்வளோ மக்களை மட்டும் தான் சந்திக்கணும், இந்த இடத்துல தான் வச்சு சந்திக்கணுன்றது இது என்ன மாதிரியான போக்கு? சர்வாதிகார போக்கு இல்லையா? அப்போ நீங்கள் விஜய்க்கு இவ்வளோ இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க, நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், போடா, என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன், இந்த மக்களுக்காக ஆதரவாக நான் இங்கே உட்காருவேன், உண்ணாவிரதம் பண்ணுவேன், போராட்டம் பண்ணுவேன், நான் உட்காடுறேன், தமிழ்நாடு முழுக்க உட்காருங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தமிழ்நாடு முழுக்க ஒரே நாளில் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகும்? ஆளுநர் ஒரு பக்கம் காத்துட்ருக்காரு. மோடி அவர்கள் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, 2024 எலெக்ஷனுக்கு பிறகு திமுக என்ற ஒரு கட்சியே இருக்காதுன்ட்டு. அதைத்தான் அண்ணாமலையும் விரும்புகிறான் பொழுது விஜயை பயன்படுத்தி அவர்கள் நினச்சா செஞ்சுருக்க முடியுமா முடியாதா? விஜய் அதுக்கு இடம் கொடுக்கலையே. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அவர் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக சில விஷயத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் எந்த ஒரு மாறுதலுமே இல்லைன்றதுக்காக நீங்கள் எப்படி சொல்ல முடியாதுன்னா,
ஒரு 70 ஆண்டு கட்சி 50 ஆண்டு கட்சி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2 கோடி வாக்காளர்களை வச்சிருக்காங்க. வந்த ஒரு 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 வருடத்துக்குள்ள 90 லட்சம் வாக்காளர்களை கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள 2 கோடி வாக்காளர்களை நாங்கள் பெற்று விடுவோம்ன்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பொழுது, அப்போது நீங்கள் நம்பரை வச்சு தான் டிசைட் ஆகுது. எத்தனை கோடி பேர் வாக்காளராக இருக்காங்க, அவங்க போடக்கூடிய ஓட்டின் அடிப்படையை வச்சு தான் வந்து அடுத்து எது பெரிய கட்சி, எந்த மாதிரியான ஒரு மாறுதல் ஏற்படுத்தும், எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தணும் பொழுது, அந்த வரிசையில் இந்த விஜய் வர்றார் இல்லையா, அது பெரிய மாறுதலை ஏற்படுத்தும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா. ஏன்னா உங்களுக்கு வேறு கட்சியை காட்ட சொல்லுங்கள் சார், நாங்கள் இத்தனை லட்சம் இத்தனை கோடி பேருக்கு உறுப்பினர்கிட்ட கொடுத்துருக்குறோம், இவ்வளோ பேர் எங்கள்கிட்ட உறுப்பினர் இருக்காங்க, இத்தனை ஆண்டு காலம் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோ விடுதலை சிறுத்தை கட்சியோ தமுமுகவோ பிற கட்சிகள் இருக்கீங்களே, காட்டுங்க. இல்லை இப்போது அதுக்கு தான் கமலஹாசன் அவர்கள் சொன்னார், ரசிகர்கள் எல்லாம் வாக்காளராக மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போது ரசிகர்கள் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த உறுப்பினர்களாக மாறிக்கலாம், ஆனால் வாக்காளராக போவாங்களா அப்படிங்கிறதான் சந்தேகம். அதைத்தான் கமலஹாசன் விஜய்க்கு சொல்கிறாரு. அவன் ரசிகனாக இருக்கிறவன் எதுக்கு போய் உறுப்பினர்கிட்ட வாங்க போகிறான்? இல்லை அப்படி தானே கமலஹாசனுக்கு வாங்கினேன், கடைசியாக வாக்களிக்கல, கடைசியாக அவர் எங்கே போய் நிற்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். அதே தான் விஜய்க்கும் நடந்துருமோ அப்படிங்கிறத அவர் சூசகமாக சொல்கிறார். சார் நீங்கள் தான் சார் எல்லாத்தையும் தொடச்சி போட்டுட்டு போய் அங்கே நிற்கிறீங்க. விஜயா போய் நிற்கிறாரு. நீங்கள் ரொம்ப தெளிவாக வந்து இவர் ரொம்ப கிளியராக இருக்கிறாப்புல. எனக்கு வந்து மோடி அவர்களுடைய அந்த அரசாங்கத்துடைய செய்யக்கூடிய விஷயம் எனக்கு பிடிக்கல. பாசிச அரசாங்கம் நீங்கள் ஒரு பக்கம் பண்ணுறீங்க, திமுக தான் என்னுடைய எதிரின்னு சொல்லிட்டு ஒரு அரசியலில் கலங்காலும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக எனக்கு இத்தனை கோடி பேரை வாக்காளராக வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இளைஞர்கள் வந்து நீங்கள் வெறும் ரசிகை மனப்பான்மையில் இருக்கிறவன் எதுக்கு போய் அவன் வந்து உறுப்பினர்கிட்ட வாங்கணும் ஒரு அரசியல் கட்சிக்கு? இல்லை சொல்லுங்கள், ஓட்டு போடக்கூடாதுன்னு இருக்கிறவன் உறுப்பினர்கிட்ட வாங்கி என்னத்துக்கு அவனுக்கு பிரயோஜனம்? அவசியம் இல்லையே. அப்போ வந்து அவன் தேடி போகிறான் இல்லையா, இந்த யங்ஸ்டர்ஸுக்கு இந்த ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு இல்லையா. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இப்போ ரொம்ப திட்டவட்டமாக நடக்கிறது. விஜய் அவர்கள் தனித்தோ அதிமுகவோட சேர்ந்து ஒரு பயணம் பண்ணி ஒரு பெரிய ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட அதிமுக பிஜேபியோட கூட்டணி தான் உறுதியாக போகக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்குது. எதை சொல்கிறீங்க? 2026க்கு. அதாவது அதிமுகவும் பாஜகவும். எஸ், அதிமுக பாஜக 2 பேரும் வந்து கூட்டணி அமைப்பதற்கான பல பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லிடுறேன், நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. ஆனால் அதுதான் நிதர்சனமான உண்மையாக நிற்கும் கடைசியில் என் ரிசல்ட் வந்து. அதிமுகவும் பாஜகவும் 2026 ஒரு கூட்டணி வைக்கிறாங்க பொழுது, ஏற்கனவே அவர்கள் கூட்டணியில் இருந்த அந்த நபர்கள் அப்படி உள்ளே வராங்க. பிரேமலதா உள்ளே வருவாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வரும், ஐஜேகே உள்ளே வரும், இது போன்ற பல கட்சிகள் உள்ளே வந்து அவங்க ஒரு கூட்டணி. அப்போ இந்த 2 பேரும் ஒன்று இணைஞ்சிட்டாங்கனாலே திமுக கூட்டணி 100% உடையாது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகோ, வேல்முருகன் இவர்கள் எல்லோரும் திமுகவோட நிற்பார்கள். இப்போது ஆதவர்ஜன் டிவிகேக்கு வந்த பிறகு திருமாவை போய் சந்தித்தார். திருமா வந்து நாளைக்கு அந்த கூட்டணியிலேருந்து வந்து விஜய் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கும், காங்கிரஸ் அதே போல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றைக்கி இருக்க நிலைமையில், நேற்று வரைக்கும் வேறு, இன்றைக்கி இருக்க நிலைமையில் அது சாத்தியமே இல்லை. 100% திரும்ப வரமாட்டார். ஏன்னா இவ்வளோ வலுவான அங்கே ஒரு கூட்டணி இருக்கும்போது இந்த கூட்டணியோடு சேர்ந்து பயணித்தால் தான் நமக்கு வந்து ப்ளஸ் கிடைக்கும். ஏன்னாக்கா மறுபடியும் அதிமுக பிஜேபி ஒன்றிணைறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் பொழுது நம்ம விஜயை நம்பி போனால் நமக்கு வந்து பெரிய லெவலில் ஓட் பேங்கிங் வருமா அப்படின்றது ஒரு கேள்வி அவர்களுக்கு. அப்போது இந்த முறை விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட தனித்து தான் களம் காணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அப்போ இதை எப்படி அவர் சமாளித்து கொண்டு போக போகிறான்றது தான் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்க. அதான் இப்போது நீங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்கிறீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக பாஜக கூட்டணி வருவதற்கான சூழல் இருக்குது, திமுக கூட்டணி உடையாது, விஜய் தனித்து தான் களம் காணணும். அப்போ தனித்து களம் காண்டு அவர் வந்து சிஎம் ஆயிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அல்லது தனித்து களம் காண்டு எதிர்கட்சியாக மாறிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அல்லது தனிச்சு கணம் காண்டு 50 எம்எல்ஏவாவது எடுத்துருவாரா அப்படிங்கிற இத்தனை கேள்வி இருக்குல்ல. இதுக்கான வியூகங்களை எப்படி விஜய் அவர்கள் வகுக்க போகிறாரு? ரொம்ப சிம்பிளாக விஜய் என்ன செய்யணும்னா, கிரவுண்டில் நீங்கள் சொன்னது போல் தமிழ்நாடு முழுக்க இந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கக்கூடிய இந்த பாலியல் அத்துமீறலை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க சில விஷயத்தை உள்ளே இறங்கி கிரவுண்டில் இறங்கி பேசணும். அவர் பேச 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 தான் அவருடைய வேல்யூ கூடிக்கிட்டே போகும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெரிய இம்பேக்டை வந்து யாருமே ஏற்படுத்தலை அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் கிரவுண்டில் இறங்கி பேசும்போது ஏற்படும். அதே மாதிரி சொன்னபடி பரந்தூருக்கு மறுபடியும் போகணும். நீங்கள் என்ன வேணால் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கோ, எனக்கு நீ போடுற ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு வந்து என் ஊருக்குள்ளே என் மக்களை போய் சந்திப்பதற்கு அனுமதி இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லணும். கரெக்டுங்களா? நீ சொல்லக்கூடாது நான் போய் நிற்பேன், நீ தடுத்தாலும் நான் போய் நிற்பேன்னு சொல்லிட்டு அவர் போய் நின்று அந்த மக்களுக்காக நின்று இப்படி மக்கள் பிரச்சனையே மக்களோடு சேர்ந்து நிற்க 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 இங்கே நீங்கள் எவ்வளோ பெரிய கூட்டணியாக இருந்தாலும் மக்களுடைய மனநிலை என்னவாகும்னாக்கா, இந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க இப்படி ஒரு நபர் வரமாட்டானான்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம், வந்துட்டார். அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்துவதற்கு இவங்களை எதிர்ப்பதற்கு சரியான ஒரு நபராக இருக்கிறார்னும் பொழுது இளைஞர்கள் தன்னிச்சையாக ஒரு பக்கம் வந்து பெருவாரி அவர்கள் பக்கம் இருக்கும் பொழுது இது மாறும். ஓட்டு வந்து உங்களுக்கு அந்த ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் வந்து ஏற்படுத்துறது விஜயால் மட்டும்தான் முடியும். நீங்கள் இந்த கட்சியிலேருந்து 4 பேர் விலகுறாங்க, அந்த கட்சியிலேருந்து 4 பேர் விலகுறாங்க, அவங்க டிவிக்கில் போய் சேர்றாங்கனாக்கா அதெல்லாம் ஒரு நாள் செய்தி.
அந்த செய்தி வந்து பெரிய லெவலில் இம்பாக்ட் ஆகாது. இங்கே கிரவுண்ட் ரியாலிட்டியில் விஜய்ன்ற ஒரு இம்பாக்டான ஒரு விஷயம், அந்த விஜய்ன்ற ஒரு நபர் தான் கிரவுண்டில் இறங்க தான் சில விஷயம் மாறும். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யாரை பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தாலும் சரி, யாரை கூப்பிட்டு வந்தாலும் சரி, கிரவுண்டில் வந்து பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்தாது. விஜயால் மட்டும்தான் அந்த மாறுதலை ஏற்படுத்தணும் பொழுது அவர் வந்தால் தான் இது சாத்தியப்படும். ஓகே. இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அரசியலை தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்றீங்களே, விஜயனுடைய அரசியல் இப்போ வந்து எல்லாராலும் பேசப்பட்டுட்டு இருக்கு. அண்மையில் பிரசாந்த் கிஷோர் அவரையும் கூட்டு வந்தார். ஆதவ அர்ஜுன் இப்போ தான் கட்சியில் சேர்ந்திருக்காரு. பாஜகவில் அதிமுகவில் பயணித்த நிர்மல் குமார் இப்போ அவரோட சேர்ந்திருக்காரு. முதல் அந்த கூட்டம் வந்து நடைபெற போது அதுக்குமே வந்து முதல்ல அனுமதி கிடையாது அப்படின்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னு செய்திகள் படித்தோம். இப்போ நேற்று புஷி ஆனந்த் வந்து ஆய்வெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த ஈசிஆரில் அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்துல. இப்போ இது அடுத்த கட்டமாக எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க தமிழக வெற்றி கழகம்? சார், நீங்கள் நீதிமன்றம் சில விஷயத்தை வந்து வழிகாட்டுதல் கொடுத்துட்டாங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது. 10 நாளைக்கு முன்னாடியே அனுமதி கொடுக்கணும். ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ எது செஞ்சாலும் ஜனநாயகப்படி நீங்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது. இன்றைக்கு அந்த 26ஆம் தேதி நடக்கக்கூடிய விஷயம் தேசிய அளவில் எதை கவனிக்க போகிறோம்னா, எந்த விஷயத்தை விஜய் எடுத்து பேச போகிறாரு, அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்காக கிரவுண்டில் எப்படி வந்து நிற்க போகிறாரு, இந்த 2 விஷயம் தான் பார்ப்பாங்க. அன்றைக்கு நீங்கள் இந்த பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான அந்த பாலியல் அத்துமீறலும் இந்த சாதிய பாகுபாட்டால் தொடர்ந்து தமிழ்நாடு நாசமாகி கொண்டு போகிறதையும் கல்வியில் பெண்கள் குழந்தைகளுக்கு இங்கே ஏற்படக்கூடிய சிக்கல் இருக்குல்ல, இப்போ நீட்டுக்கு வந்து தேதி சொல்லிட்டாங்க. நீட்டுக்கு தேதி சொன்னபடி இவ்வளவு நாள் வந்து திமுக அரசாங்கம் இந்த நீட்டை வச்சு ஒரு உருட்டிட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த உருட்டுக்கு இப்போ என்ன நீங்கள் முடிவு கொண்டு வர போகிறீங்க? ஏன் ஒரு அரசாணை வெளியிட முடியல இது வரைக்கும்? நீட்டுக்கு பயிற்சிக்கு நாங்களே பயிற்சி கொடுக்குறோம், அரசாங்கமே தனியார் நிறுவனங்கள் காசு வாங்கக்கூடாதுன்னு ஒரு அரசாணை ஏன் பிறப்பிக்கலை? இது போன்ற இந்த மாதிரி விஷயங்களை பேசிட்டு அவருடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சில விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் ரெடி பண்ணிட்டு வராருன்னு இப்போ கேள்விப்படுறோம். இது வரைக்கும் யாருமே சொல்லப்படாத சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இது வந்து பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இது போன்ற விஷயங்களை அவர் அங்கே பேசிட்டு, இந்த விவசாய குறித்து பேசிட்டு, இதை குறித்து பேசினதோடு நிற்காம அடுத்தடுத்து கிரவுண்டுக்கு வந்து நிற்கும் பொழுது ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஏற்படும், ரொம்ப பெரிய மாறுதல் ஏற்படும். சில நபர்களுக்கு ஒருவேளை இந்த ஓட் லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விஜயோட கட்சியில் 2 கோடி உறுப்பினர்கள் வந்த பிறகு இது வரைக்கும் இந்த கூட்டணி விட்டு விலக வேண்டாம்னு இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுக கூடிய பயணிக்கலாம் நினச்ச நபர்களுக்கு கூட ஒரு மாறுதல் ஏற்படும். ஸோ இவ்வளோ பேர் 2 கோடி பேர் தன்னிச்சையாக இன்றைக்கி போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறான் பொழுது ஒரு பெரிய ஒரு நம்பர், ஹியூஜ் நம்பர் இருக்கும். நம்ம போகும்பொழுது அடுத்து அவங்க எப்பயுமே லாங் டேர்மாக யோசிப்பாங்க. அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு வரைக்கும் ஸ்டாலின் ஆக்டிவாக இருப்பாரா, அப்போ ஸ்டாலினை விட்டுட்டு அடுத்து வந்து உதயநிதி பொறுப்பேற்றாக்கா அவர் கீழே நம்ம எல்லாம் போனால் சரி வருமா அப்படின்ற ஒரு நீண்ட நாள் அரசியல் கூடிய கட்சிகள்லாம் யோசிக்கும். அதே தான் இந்த பக்கமும். அப்படின்னும் பொழுது நம்ம யாரை தொடர்ந்து யாரை சார்ந்து போய் நம்மளுடைய கெரியரையும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கலான்றதுக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு வழிவகை பண்ணும். பட் எல்லாமே விஜய் அவர்கள் கிரவுண்டுக்கு வரும்பொழுது தான் நடக்கும். அதான் அவர் வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. வரப்போகிறாரா என்னங்கிறது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். இதை தாண்டி வந்து தமிழக வெற்றி கழகம் முழுக்க திமுகவை எதிர்நிலையில் வச்சுட்டு தான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து ஒரு குறிக்கோளாகவே வச்சுருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம கேட்டு தெரிஞ்ச வரைக்குமே வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து திமுக தான் ஆளுங்கட்சியாக இருக்குது, ஆனால் நம்ம அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு விஜய் சொன்னதாகவே பல்வேறு நபர்கள் வந்து சொல்கிறதையும் நம்ம கேள்விப்படுறோம். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இன்றைக்கி நம்மளை ஆளக்கூடிய ஆட்சி, இந்த ஆட்சி முறை தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கணும் பொழுது யாரை ஃபஸ்ட்டு எதிர்க்கணும்னு தானே பார்க்கணும். இன்றைக்கு ஒரு கனிம வளங்கள் திருடப்படுதுன்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, ஜவஹர் அலி லாரி ஏற்றி கொள்றீங்க. இந்த ஆட்சியில் மட்டும்தான் விஏக்கள் வெட்டப்பட்டார்கள், இராணுவ வீரர்கள் வெட்டப்பட்டார்கள், பத்திரிகையாளர்கள் வெட்டப்பட்டார்கள். இன்றைக்கு பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. கருவில் இருக்க குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். அந்த பெண்ணை ட்ரெயினில் தள்ளிவிட்டு அந்த வயிற்றில் இருந்த குழந்தை இறந்து போச்சு இல்லையா? அதில் கூடுதலாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த பெண்ணுக்கு மேல் சிகிச்சை கொடுப்பதற்கு தனியார் மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்காங்க. அப்போ அரசாங்க மருத்துவமனையில் அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லை. அப்போ சென்னையில் மட்டும்தான் அந்தளவுக்கு அரசாங்க மருத்துவமனையில் ஃபெசிலிட்டி இருக்கணும் பொழுது மாசு அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? கஞ்சா கருப்பை மிரட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. ஞானசேகரன் கூட ஏன் சார் கூடயே வச்சுருந்தீங்கன்னு அதுக்கு பதில் கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் போகுது. நேற்று மறுபடியும் பாருங்கள், கால்பந்து வீராங்கனை ஒரு பிள்ளை எப்படி காலில் இறந்துச்சு, காலில் அந்த சிகிச்சைக்காக தவறான சிகிச்சை மூலம் இறந்துச்சோ, இன்றைக்கி அதே போல் ஒரு குழந்தைக்கு வந்து ஜவ்வு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு 6 வயது குழந்தைக்கு போயிருக்காங்க. அந்த சரியான சிகிச்சை முறையில் அந்த குழந்தை இறந்துருக்குன்னு இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு விருதாச்சலம் பக்கத்தில் நீங்கள் வந்து டாடா ஏசியில் ஸ்டாலின் வரான்னு சொல்லி கூப்பிட்டு வந்த இடத்துல அந்த வேனுக்கு வந்து பல நபர்கள் அடிபட்டு காயப்பட்டு கிடக்கிறாங்க. அதை பற்றின செய்திகள் ஊடகத்தில் வரவே இல்லை. தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த அவலங்களை ஏன் யாருமே எடுத்து பேசுவதற்கு தயாராகலை? முதலமைச்சர் சொல்கிறாரு 99% நிறைவேற்றி விட்டுன்னு கொடுத்த வாக்குறுதியை இந்த மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்தா 100%ன்றாரு. அதுக்கு அடுத்த வாட்டி பேசும்போது 96%ன்றாரு. அப்புறம் பார்த்தாக்கா 78% வருது. எதுதான் உண்மை? ஸோ நீங்கள் முன்னுக்கு பின்ன மாறிக்கிட்டு அண்ணனா மாறிட்டேன், அப்பனா மாறிட்டேன், தம்பியாக மாறிட்டேன், இதெல்லாம் நாங்கள் கேட்கல. உங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்குது. நாங்கள் என்ன கேட்டோம்? நீங்கள் பல கோடி சம்பாரித்து எதோ கருமத்தை பண்ணீங்க, எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அடிப்படையாக எங்களுடைய வாழ்வாதாரத்தில் கை வைக்காமல் இருக்கீங்களா?
முதலமைச்சர் 3 நாடுகளுக்கு வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணிட்டு வந்தார் சார். உலக முதலீடு மாநாடுன்னு சொல்லிட்டு பல ஆயிரம் கோடி உள்ளே வந்திருக்கின்றாரு. பல ஆயிரம் கோடி வந்து முதலீடாக உள்ளே வந்திருக்கணும் பொழுது மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை கூடணுமா குறையணுமா? ஏன் வரிச்சுமை கூடிக்கொண்டே போகிறது? மாதம் மின் கட்டணும்னு சொன்னீங்க, அதை கூட ஒழுங்காக சேர்த்துக்கு துப்பு இல்லைன்னும் பொழுது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ நீங்கள் கொடுத்த எதை இங்கே பெருசாக நிறைவேற்றிட்டீங்க. அப்போ எதிர்க்க வேண்டிய இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க பொழுது உங்களை தான் கேள்வி கேட்டு எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுன்னும் பொழுது சார், நீங்கள் பிஜேபி இங்கே உள்ளே வந்துட்டா இது ஆகிடும் அதாயிடும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. பிஜேபி இங்கே உள்ளே வந்து எதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கானா ஒன்றும் செய்யலை. ஆனால் இவ்வளோ நான் சொன்ன மோசமான விஷயமும் திமுக ஆட்சியில் நடந்துச்சு. அப்போது திமுக தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் தான் எனி அதர் பார்ட்டின்னு பார்க்கப்படுதுன்னும் பொழுது அப்போ யாரும் எதிர்க்க வேண்டியது இருக்குது? ஓகே, அதனால தான் டிவிக்கே வந்து அவங்கள எதிர்க்க போகிறாங்க அப்படின்னு. டிவிக்கே மட்டும் இல்லை சார், இங்கே வாழக்கூடிய எல்லாருமே நீங்கள் நான் உட்பட நம்ம அதை யோசிக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் ஜனநாயக முறைப்படி நீங்கள் இத்தனை வருஷமாக ஊடகத்தில் இருக்கிறீங்க, பார்க்குறீங்கல்ல, ஒரு நாளைக்கு குழந்தைகள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் எவ்வளோ நடக்குதுன்னு. ரொம்ப இயல்பாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறேன் சங்கர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், போலீஸ்காரங்க வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. அவர்கள் மீது இது போல் வந்து எவனாவது கை வச்சான், பாலியல் அத்துமீறல் செஞ்சான்னு ஒரு வழக்கு காட்டுங்க பார்ப்போம். ஏன் நடக்கலை? அப்போ அவர்கள் மீது கை வைத்தால் இங்கே வந்து சட்டம் நம்ம மீது கடுமையாக பாயப்படும்ன்ற பயம் இருக்குது எல்லாத்துக்கும். சாமானிய பிள்ளைகள் மேலே கை வச்சாக்கா காலையில் ஜெயிலு, சாயங்காலம் பெயில் வந்துடலான்ற ஒரு நடைமுறை வழக்கத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கிறீங்கன்னும் பொழுது அப்போ யாரை கேள்வி கேட்கணும்? யாருக்கு? ஒரு குழந்தைக்கு கூட இங்கே ஒரு பாதுகாப்பு இல்லை. எப்படி குழந்தைகளை பார்த்தா காம உணர்ச்சி இவர்களுக்கு ஏற்படுற அளவுக்கு இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல. சட்டம் ஒழுங்கு ரொம்ப கடுமையாக இருந்தால் இவனுக்கு இது தோணுமா? முதல்ல எங்கே வேணாலும் சாராயம் வைக்கலாம், எங்கே வேணால் கஞ்சா வைக்கலாம், யாரை வேணால் வெட்டலாம், எப்படி வேணால் வாழலாம்னாக்கா அப்புறம் காவல்துறை இருக்குது, ஒரு ஆட்சி எதுக்கு, ஒரு அதிகாரம் எதுக்கு இவங்கலாம்? சார், உங்களுக்கு ஆட்சி செய்வது மட்டும்தான் ஆசைனாக்கா நீங்கள் பேசாமல் நித்யானந்தா மாதிரி ஒரு கைலாசம் மாதிரி ஏதாவது ஒரு நாடை வாங்கிட்டு திமுக மொத்தமாக பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிருங்க. எங்கிட்டாது எக்ஸ்ட்ரா எனக்கு காசு வேணா கூட நாங்கள் ஆளுக்கு 1 லட்சம் போட்டு கொடுக்குறோம். எவ்வளவோ அழுதுட்டோம். நீங்கள் எங்களை விட்டுட்டு போங்கன்னு தானே சொல்கிறோம். நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா அதற்கேற்ற நல்ல முறையில் ஒரு ஆட்சியை கொடுக்கணும். நான் எதையுமே செய்ய மாட்டேன், வெறும் புகழ் பாடுவேன், உட்காந்து வீடியோ போடுவேன், ஆடியோ போடுவேன், இதைத்தான் செய்வேனாக்கா ஒரு ஆட்சி எதுக்கு சார்? ஒரு முதலமைச்சர் எதுக்கு சார்? ஓகே, மக்கள் பார்க்குறாங்க, அவங்க அது தகுந்த பாடமோ அதேமாதிரி அதுக்கான என்ன ரிசல்ட்டுங்கிறது நம்ம அவங்க 2026 கொடுப்பாங்க, அப்போ பார்த்துக்கலாம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சங்கர். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now.